லங்கா லூப் சேனலோட உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள். மற்றொரு எபிசோட், மிக முக்கியமான எபிசோட், நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமாக இன்றைய தகவல் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். குற்றம் செஞ்சவங்க எவ்வளவு காலம்தான் அல்லது எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? இப்பத்தைய நவீன உலகம் அது எப்படியாவது பதிவு செஞ்சிடும் இல்லையா? பல சிசிடிவி காட்சிகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அவங்க பிடிபட்டுருவாங்க. அப்படித்தான் கொலை செஞ்ச சந்தேக நபர்கள் கைவிட்ட வாகனங்கள் இப்போ அவைதான் அப்படின்னு ஊர்ஜிதமாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு எபிசோட்ல மிக முக்கியமான செய்தி இனிதான் வரப்போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆகணும். மறக்காம லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அத்துருகிரிய பிரதேசம் கொழும்பினுடைய புறநகர் பகுதி எப்போதும் போலவே அமைதியாக இருந்த பிரதேசம் இன்றைய நாள் காலை வேளையிலே நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு பதட்டமான ஒரு பிரதேசமாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீதியூடாக போறதுக்கு கூட அச்சப்படுற நிலையில தான் அந்த பிரதேசம் இப்போ இருக்கு. காலையில 8-10 மணிக்குள்ள நடந்த சம்பவம் தான் அது. தங்களை அழகுபடுத்துறதுக்காக 4-5 பேர் அத்துரைக்கிரிய மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லருக்கு, மேல் மாடியில் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்ல தங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் அந்த பியூட்டி பார்லர்ல காத்துட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களா சதித்திட்டம் தீட்டியவங்களுக்கு இன்றைய நாள் அந்த குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரமா மாறி இருக்கு. பயன்படுத்தி இருக்காங்க, பயன்படுத்தி விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். கிளப் வசந்த அவரோட பெயர் அது கிடையாது. வசந்த சுரேந்திர பெரியரா தான் உண்மையான பெயர். இவர் யாருங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவர் சாதாரண மனுஷன் கிடையாது. இவர் கோடீஸ்வரர். கோடீஸ்வரன் சும்மாவா? ஏராளமான அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட எத்தனையோ பேர் அவருக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, வரி வசூல், வட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கோடிக்கணக்குல சொத்து குவிச்சு வச்சிருக்கிறவர். இவர் ஏங்க சுட்டு தள்ளணும் அப்படின்னு கேட்கலாம். ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு தொடர்பு எதுக்கு பின்னாடி இருந்திருக்கலாம். அதன் மூலமாக ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றது ஊர்ஜிதமாக இருக்கு. இந்த கட்ட பஞ்சாயத்து, வரி வசூல், வட்டி இதனோட சேர்த்து பாதாள உலக கும்பலோட மிக முக்கியமான தலைவர் மாக்கந்துரை மதுஷ் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய நெருங்கிய சகாதான் வசந்த சுரேந்திர பெரியரா அப்படின்னு சொல்ற ஃபேமஸ் அவரை சொல்லுவாங்க கிளப் வசந்த் அப்படின்னு சொல்லி. கொடுக்கல் வாங்கல்கள் மாக்கந்துரை மதுஷோட இவருக்கு இருந்திருக்கு. இந்த மாக்கந்துரை மதுஷுடைய இன்னும் ஒரு நண்பர் தான் KPI அப்படின்னு செல்லமா சொல்லப்படுற கஞ்சிப்பானையும். இவங்க 2 பேரும் துபாயில கைது செய்யப்பட்டது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமா துபாயில நடந்த சம்பவத்தினுடைய பின்னணிதான் இந்த கோர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. துபாயில மாக்கந்துரை மதுஷ் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. அந்த பார்ட்டியில இம்ரான் கானும் இருக்காரு. கூடவே இந்த கிளப் வசந்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படுது. அழைப்பு விடுக்கப்பட்டாலும் விமான நிலையத்துல லேட்டா இறைவாகிறாரு. அதனால விமானம் புறப்பட்டுடுச்சு. ஆனா துபாயில அன்றைய நாள்ல அந்த பொழுதுல பாதாள உலக குழு தலைவர் மாக்கந்துரை மதுஷோடு கஞ்சிப்பானை இம்ரானும் கைதாகிறாங்க. இந்த செய்தி கேட்ட கிளப் வசந்த தான் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கதிர்காம கந்தனோட தீவிர பக்தனா இருக்கிறவரு ஒவ்வொரு வாட்டியும் போலவே இன்றைய நாளையும் கதிர்காம கந்தன் தன்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி வாரி வழங்குறாரு ஏராளமான பணத்தை. இது மாதிரி நிறைய சம்பவங்கள்ல உயிர் தப்பினவருக்கு நிறைய பூஜைகளும் கதிர்காம கந்தனுக்காக நடத்தியும் இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். இந்த பாதாள உலக குழு தலைவர் மாக்கந்துரை மதுஷ் இருக்கார் இல்லையா, பல கோடிகளுக்கு அதிபதி. அவரோட சொத்துகள் எல்லாம் இவரோட தான் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய பணம் எல்லாம் கிளப் வசந்தைக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இம்ரான் கானுக்கும் ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்கு. அதாவது மாக்கந்துரை மதுஷ் ஏதோ ஒரு தகவலை கஞ்சிப்பானை இம்ரானு கிட்ட சொல்லி இருக்காரு. அதனாலதான் என்னவோ பாட்டிக்கு அழைக்கும் போது கிளப் வசந்த வரல அப்படின்றத சந்தேக கண் கொண்டு கஞ்சிப்பானை இம்ரான் பார்க்கிறான். அந்த இடத்துலதான் இன்றைய நாளினுடைய சதி திட்டத்துக்கான தொடக்க புள்ளி ஆரம்பிக்குது. அதை ஊர்ஜிதப்படுத்துறது இன்றைய நாளினுடைய AK-47 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய ரவைகள்ல KPI என்று சுருக்க குறியீடு இருக்கு. அது கஞ்சிப்பானை இம்ரானுடைய பெயரினுடைய சுருக்க குறியீடா ஊர்ஜிதமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான தோட்டாக்களை சுட்டு தள்ளி இருக்காங்க. இன்றைய நாள்ல இருவர் மேல் மாடியிலிருந்து மிக விரைவாக காருக்குள்ளும் வேனுக்குள்ளும் தப்பி இன்றைய நாள்ல அவங்களுடைய வாகனத்தையும் கைவிட்டு தலைமறைவாகி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த கிளப் வசந்தியோடு அவருடைய மனைவியும்
படுகாயமடைந்து ஹோமாகம வைத்தியசாலையில சிகிச்சை பெறாங்க. அவங்களோட சேர்த்து சுவர்ணோலியினுடைய அறிவிப்பாளரும் பிரபல சிங்கள பாடகியுமான சுஜிவா கூட காயமடைந்து வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு வராங்க. ஏதோ ஒரு வகையில இந்த கிளப் வசந்த எப்போதுமே தான் போகும்போது தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியோடு தான் போவார். ஆனா இன்றைய நாள்ல பியூட்டி பார்லருக்கு போகும்போது அந்த அளவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளோட போகல. இந்த செய்தி ஏதோ ஒரு வகையில சந்தேக நபர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கு. அதன் மூலமாக அவர்களுடைய திட்டத்தை சரிவர செஞ்சிருக்காங்க அப்படி என்றுதான் இப்போ போலீசாருடைய கண்ணோட்டம் போயிருக்கு. அத்துருகிரிய நீதிவான் என்ன சொல்றாருன்னா, இதென்ன சிக்காகோவா, பட்ட பகல்லையே சுட்டு தள்ளிட்டு தலைமறைவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையும் இருக்கு. அதனால கிளப் வசந்தமனுடைய மரணம் மேலும் பல உண்மைகளை இன்னும் சில நாட்கள்ல கொண்டு வர போகுது. அந்த தகவலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் லங்கா லூப் உங்களோடு இணைந்து கொள்ளும்.